வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஒரு தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கிற ஒரு ஹாலிவுட் ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் எவ்ரி திங்ஸ் கோயிங் டு பி கிரேட். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோ ரெண்டலில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் அவ்வளோதான் இருக்குது. தமிழ் டப்பிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி, ஒரு தேட்டர் ஃபேமிலி, அவங்களோட லைஃபோட ட்ரீம்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட நம்பிக்கை, இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற ஒரு எமோஷனல் ஜேர்னி. ஈவன் அவங்க எவ்வளோதான் தடுமாறி கீழே விழுந்தாலும் மறுபடியும் அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எவ்ரி திங்ஸ் கோயிங் டு பி கிரேட். இது எல்லாமே அவங்களுக்கு எப்படி பாசிட்டிவாக மாறுது, எவ்வளோ ஃபேமிலி எமோஷன்ஸ், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்தாலும் ஸோ கடைசியில் எவ்வளோ நல்லா மாறும் அப்படின்றத எதிர்பார்த்து ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க லைஃப் கடைசியில் என்னாச்சு, எப்படி மாறிச்சா இல்லையா அப்படின்றதான் படத்தோட கதையே. படம் ஓரளவு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களோட ஃபேமிலி எமோஷன்ஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளே கண்கலங்க வச்சிரும். அந்தளவுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காகவே எடுத்திருக்காங்க. மெஸ்ஸி மற்றும் பட்டி இவங்க 2 பேரும் தான் தேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஆக்டிங் மேலே ஒரு பெரிய ப்ரொஃபஷனே இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவங்க நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவுமே ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டில் போகும். இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தவனுக்கு இந்த தேட்டர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அந்த பெரிய கனவுமே இருக்கும். ஆனால் இன்னொருத்தனுக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லாத மாதிரி தனியாக ஒதுங்கி தான் இருப்பாப்புல. இதனால் இவங்க ஃபேமிலிக்குள்ளே எக்கச்சக்கமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக கொண்டு போவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்களில் ஸோ எப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயம் நமக்கு வந்தாலும் ஸோ அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக மாற்றலான்றதை நீங்கள் இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த படத்தோட மூலக்கருவே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை நம்பி இவங்க இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி எவ்வளோ தூரம் ஓடுறாங்க அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க ஒரு படம் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட பாருங்கள், ஒரு நல்ல படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3.5 கொடுக்கலாம்.